ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எக்சர்சைஸ் 2.1 தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு காமிச்சுடுறேன். லாஸ்ட் வீடியோ எக்ஸாம்பிள் 2.2 பார்த்தோம். ஒரு ட்ரை திஸ் கொஸ்டின் பார்த்தோம். அப்புறம் எக்ஸாம்பிள் 2.1 பார்த்தோம். ஸோ சால்விங் அன்னோன் த்ரூ எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல. அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். எக்ஸர்சைஸ் 2.1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் fill in the blanks. The letters A, B, C up to X, Y, Z are used to represent என்ன வரும்? ஸோ என்ன வரும் இந்த இடத்துல? டிங் 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 வேரியபிள்ஸ். யோசிச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேரியபிள்ஸ் தான் வரும். இந்த மாதிரி லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்றது வேரியபிள்ஸ் தான். ஆக்சுவலா என்ன லெட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நீங்க. ஆல்பா பீட்டா காமான் கூட ரெப்ரசென்ட் எல்லாம் கிரீக் லெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். வெறும் ஏ டு செட் தான் யூஸ் பண்ணணும் அவசியம். தமிழ் லெட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஆனா அது உங்க கன்வீனியன்ஸ் தான். ஆனா ஜென்ரலா நம்ம ஆல்பா பீட்டா காமா ஏ டு செட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஜென்ரலா இன்ஃபேக்ட் ஏ டு செட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த கொஸ்டின் போறேன். அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எஃப் டிக்ரீஸ்ட் பை 5. ஸோ எஃப்னு ஒரு வேரியபிள் இருக்கு, அதை டிக்ரீஸ் பண்றோம். யூஸ் டு ரெப்ரசென்ட் சம்திங். fன்னு ஒரு வேரியபிள் யூஸ் டு ரெப்ரசென்ட் சம் அன்னோன் குவான்டிட்டி is decreased by 5. So f reduced by 5 னு அர்த்தம். f minus 5 னா. So algebraic statement f minus 5. அடுத்த ஸ்டேட்மெண்ட், அடுத்த கொஸ்டின். algebraic statement of s divided by 5 என்னன்னு கேட்கலாம். So s divided by 5 வந்து s by 5 ஆகும். அதே மாதிரி s is divided by 5. Fourth question. A's age is A's age is n years. Now 7 years ago என்ன ஏஜ் வரும்? 7 years ago ஏவோட ஏஜ் என்ன? ஏஸ் ஏஜ் என்னவா இருக்கும்? இப்ப என்னன்னா பிரசன்டேஜ் என்னன்னா 7 வருஷம் முன்னாடி n மைனஸ் 7 தான் இருக்கும். ஸோ ஆன்சர் n மைனஸ் 7. ஆன்சர் n மைனஸ் 7. n மைனஸ் 7. லாஸ்ட் கொஸ்டின், இதை கிளியர் பண்ணிடுறேன். இஃப் p மைனஸ் 5 gives 12 then p என்னன்னு கேட்டிருக்கோம். பேரட்டல் எடுத்துக்கிறேன். p மைனஸ் 5 gives 12. பிஸ் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்கோம். ஸோ பியோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்கோம். ஸோ இங்கே இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம்? எப்படி சால்வ் பண்ணணும் நான் பழைய 2 வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த -5 எலிமினேட் பண்ணிட்டா பி தனியாயிரும். அப்புறம் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ -5 எலிமினேட் பண்ணணும் என்ன பண்ணணும்? +5 ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே +5 ஆட் பண்ணால் இங்கே +5 ஆட் பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் இருக்கும். 2 ஈக்குவேஷன் அப்போ தான். இஷ்டத்துக்கு இங்கே +5 ஆட் பண்ணிட்டு இங்கே எதுவுமே பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா பியை தனியாக்குறோம். இங்கே என்ன பண்ணுறோமோ அதே இது இங்கேயும் பண்ணணும். எல்ஹெச்எஸ்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே இது ஆர்ஹெச்எஸ்லையும் பண்ணணும். என்ன பண்ணாலும் சரி. மல்டிபிளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் என்ன பண்ணாலும் ஒரு விஷயம் இங்க எல்ஹெச்எஸ்ல பண்ணீங்கன்னா அதே விஷயம் ஆர்ஹெச்எஸ்லயும் பண்ணணும். அப்பதான் ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான். ஸோ இப்போ ஆன்சர் எழுத போறோம். ஸோ பி மைனஸ் 5 பிளஸ் 5 என்ன வரும்? பி மைனஸ் 5 பிளஸ் 5 ஈக்குவல் டு 12 பிளஸ் 5. 12 பிளஸ் 5 17. ஸோ அது மாதிரி எழுதிடலாம். -5 பிளஸ் 5 அடிச்சிடலாம். ஸோ பி ஈக்குவல் டு 17. இப்போ ஒரிஜினல் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களா. ஸோ 17 மைனஸ் 5 12 அப்படின்னு கேட்டா ஆன்சர் எஸ். ஸோ இதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ பி ஈக்குவல் டு 17 தான் கரெக்டான ஆன்சர். பி இஸ் 17. அடுத்த கொஸ்டின், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? இங்க ஒரு பென்சில் லென்த் கொடுத்துருக்கான். இந்த பெரிய அந்த ஏ பார்ட் வந்து ஸ்மால் ஏவால ரெப்ரசென்ட் பண்ணிருக்கான். பி பார்ட் என்னன்னு கேட்டிருக்கான். லென்த் ஆஃப் பார்ட் பி இந்த பென்சில் ஷோன் அஸ் a-6 கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் வச்சு நான் எழுத போறேன். ஸோ பேசிக்கா ஏ பிளஸ் எக்ஸ், ஏ பிளஸ் பார்ட் பி ஈக்குவல் டு 6. இப்போ பி என்னவா இருக்கும்னு கேட்குறான். ஸோ பி ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறான். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இன்ஃபேக்ட் இவன் என்ன கேட்கறான்? ரைட் பி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏன்னு கேட்கறான். ரைட் பி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ அதான் கொஸ்டின். ஸோ பியை தனியாக ஐசோலேட் பண்ணிட்டு இங்கே சம்திங் சம்திங் ஏன்னு வரும். அந்த மாதிரி கேட்குறான். ஸோ இது எப்படி ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 6. இப்போ ஏவை எப்படி எலிமினேட் பண்ணலாம்? இப்போ பி ஈக்குவல் டு சம்திங்னா ஏவை எலிமினேட் பண்ணுங்க. ஸோ ரெண்டு இடத்தையும் மைனஸ் ஏவால ஆட் பண்ணுங்க. ஸோ பி பிளஸ் ஏ ஈக்குவல் டு 6. இதே சேம் ஈக்குவேஷன் தான். இதுவும் ஈக்குவல் தான். ஸோ இங்கே ரெண்டு இடத்துலையும் மைனஸ் ஏ ஆட் பண்ணுங்க. மைனஸ் ஏ மைனஸ் ஏ. ஸோ ஏ கேன்சல் ஆகிறது இல்லை. ஸோ பி ஈக்குவல் டு 6 மைனஸ் ஏ. அவ்வளோதான், நமக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இதை அழிச்சிடறேன். தேவையில்லாத அழிச்சிடறேன். இப்போதான் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்க. தேவையில்லாத அழிச்சிட்டேன். அழிச்சாச்சு. ஸோ பி ஈக்குவல் டு 6 மைனஸ் ஏ. பி ஈக்குவல் டு 6 மைனஸ் ஏ. இதான் ஆன்சர். இது கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு மட்டும் பார்க்கணும். லென்த் ஆஃப் பார்ட் பி இந்த பென்சில் ஷோனஸ் ஏ மைனஸ் 6 கொடுத்துருக்கோம். ஆனால் ஆன்சர் வந்து 6 மைனஸ் ஏ. ஸோ ஃபால்ஸ். எப்படின்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் பி ஏ பிளஸ்
a plus b equal to 6. அதை மேனிபுலேட் பண்றோம். b equal to something in terms of a. ரைட் b in terms of a ஃபர்ஸ்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா ரெண்டு சைடும் மைனஸ் ஏ ஆட் பண்ணணும். அப்பதான் a எலிமினேட் ஆகும். ஃபர்ஸ்ட் a எலிமினேட் பண்றோம். அப்புறம் b equal to 6 minus a நமக்கு கிடைச்சிடும். அவ்வளவுதான். ஸோ இதுல கரெக்ட் ஆன்சர் வந்து 6 minus a, not a minus 6. ஸோ ஃபால்ஸ். ஆன்சர் ஃபால்ஸ். அடுத்த கொஸ்டின். If the cost of an apple is 6 and the cost of a banana is rupees 5, then the total cost of fruits is 6 plus 5. இது கரெக்ட் தான். Perfectly valid statement. So true. Cost of an apple is 6, cost of a banana is 5, total cost x plus 5 தானே. ஸோ ஜஸ்ட் ஆட் பண்றோம் ரெண்டுத்தையும் அவ்வளோ. டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்துருக்கான். அது வேற கரெக்டாக கொடுத்துட்டான். டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இஸ் x plus 5. ஸோ தேர்ட் கொஸ்டின். இதே டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் டோட்டல் காஸ்ட் ஆஃப் பனானான்னு கொடுத்துட்டு எக்ஸ் பிளஸ் ஃபைன் கொடுத்தா தப்பு. இல்ல டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஆப்பிள் கொடுத்துட்டு எக்ஸ் பிளஸ் ஃபைன் கொடுத்ததுனாலும் தப்பு. டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னு கிளியரா கொடுத்துட்டான். ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேர்ட் கொஸ்டின். 10 more to 3 times c இஸ் என்னன்னு கேட்கறான். ஸோ இது ஃபர்ஸ்ட் இப்படி பிரிச்சிடலாம். இது 3 times c என்னது 3c. 10 more than that அப்படின்னா 3c plus 10 அர்த்தம். இதுல என்ன கொடுத்துருக்கான் 10c plus 3 கொடுத்துருக்கான். ஸோ இது ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் வாசிக்கணும். 3 times c, 10 more to 3 times c. ஸோ 3 times c ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அப்புறம் 10 more than that. ஸோ 3c plus 10. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இவன் 10c plus 3 கொடுத்துருக்கான். ஸோ ஃபால்ஸ். இந்த அடுத்த கொஸ்டின் போனோம். If the cost of 10 rice bags is rupees t, then the cost of 1 rice bag என்னன்னு கேட்கலாம். ஸோ 10 அரிசி மூட்டை 10 rice bags வந்து t rupees is equivalent to t rupees t. 1 ரைஸ் பேக்கோட விலை என்னன்னு கேட்குறான். இதுல 1/10 இருக்கும். 10 ரைஸ் பேக் ருபீஸ் டீனா ஒரு ரைஸ் பேக் வந்து t/10 வரும். t/10 rupees. போத் சைட்ஸ் டிவைட் பை 10 போடுங்க. இந்த 10 ரைஸ் பேக்ஸ் 1 ஆக்கணும்னா டிவைட் பை 10 போடணும். ஸோ இங்கே டிவைட் பை 10 போட்டிங்கன்னா இங்கே டிவைட் பை 10 போடணும். ஸோ யூ வில் கெட் 1 ரைஸ் பேக் இஸ் ஈக்குவல் டு t/10 rupees. இது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஒரு சாப்டர் வரும். அதில் இன்னும் நல்லா புரியும். இதில் பேசிக் லாஜிக் மட்டும் புரிச்சுக்கோங்க. 10 ரைஸ் பேக் வந்து t rupeesனா சொல்றேன் மறுபடியும். 10 ரைஸ் பேக் வந்து t rupeesனா ஒரு ரைஸ் பேக் எவ்வளோன்னு கேட்குறேன். 1/10 ஆஃப் தட் ஒரிஜினல் காஸ்ட் தான் வரும். ஸோ t/10 அவ்வளோதான். ஃபைனல் கொஸ்டின். ஃபைனல் கொஸ்டின் எங்க எழுதலாம்? இங்கே எழுதிக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் q அண்ட் 20 இஸ் 20q. இது பர்ஃபெக்ட்லி கரெக்ட் ஆன்சர். 20q into 20 இஸ் நத்திங் பட் 20q. பக்கத்தில் எடுத்துக்கலாம். இதுவும் பழைய வீடியோஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கலன்னா அந்த வீடியோஸ் பார்த்துருங்க. ஸோ 20q. ஸோ இதுவும் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். செகண்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.